அப்புறமா சப்பாத்திக்கு குருமா தான் ரெடி பண்ண போகிறோம். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் கருவேப்பிலை பருப்பு, வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போது பச்சை மிளகாய், பூண்டு போட்டுடலாம். இப்போது தக்காளி, ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், இதை தோல் அரித்து மசித்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக கொஞ்சம் வேக்கு ஆட் பண்ணிக்கலாம். மூடி வச்சிடலாம். தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி கொதிச்சிச்சு. இப்போது கொஞ்சமாக சோம்பு போட்டுட்டு நம்ம தோல் எடுத்து வச்சுருந்த இந்த உருளைக்கிழங்க மசிச்சு வச்சுருந்தேன், இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக கடல மாவு. இப்போ நல்லா கொதிக்குது. நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சமாக கறி மசாலா இல்லைன்னா பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டுடலாம். போட்டுட்டு பொட்டுக்கடலை இருக்கலாம், எல்லோரும் கடல மாவு போடுவாங்க குருமாவுக்கு. அப்படி கடல மாவை விட பொட்டுக்கடலையை நம்ம கொஞ்சம் சோம்பு சேர்த்து பவுட்ரு பண்ணி அதோட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கலக்கி வச்சுருங்க. கலக்கி வச்சுட்டு கடைசியில் இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் ஆட் பண்ணணும். ஊற்றிட்டு கிளறி விட்டுருங்க. சிம்மில் இருக்கட்டும். இப்போ கொதிச்சதுக்கப்புறமா மல்லித்தழையை ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பூரி சப்பாத்திக்கு இந்த குருமா டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.